மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னையில் முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாந்த் மதுபான கூடத்தில் ஏற்பட்ட தகராறு தொடர்பாக கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரசாந்த் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தொடர்புடைய பிரதீப் உள்ளிட்ட நபர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தது காவல்துறை விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த வழக்கு தமிழ் திரைப்பட உலகையும் உலுக்கியுள்ளது. குறிப்பாக பிரபல நடிகர் ஸ்ரீகாந்த் இதில் தொடர்புடையவராக கைது செய்யப்பட்டிருப்பது கோலிவுட் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினரின் ஆய்வில் முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாந்த் தமிழ் திரைப்பட நடிகர்களுக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்து வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரசாந்தின் செல்போன் பரிசோதனையில் நடிகர் ஸ்ரீகாந்துடன் அவருக்கு தொடர்பு இருந்தது உறுதியானது. இதையடுத்து சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஸ்ரீகாந்திடம் மணிக்கணக்கில் விசாரணை நடத்தப்பட்டது. மருத்துவ பரிசோதனையில் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணையில் ஸ்ரீகாந்த் பிரதீப் என்பவரிடமிருந்து கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 12,000 வீதம் கொகைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை 40 முறைக்கு மேல் வாங்கியது தெரியவந்துள்ளது. இதற்காக ஆன்லைன் பண பரிவர்த்தனை மூலம் ரூபாய் 4 லட்சத்திற்கும் மேல் செலுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரங்களுடன் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த வழக்கில் மற்றொரு பிரபல தமிழ் நடிகருக்கும் தொடர்பு இருக்கலாம் என காவல்துறை சந்தேகிக்கிறது. இது தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் விரைவில் கூடுதல் விவரங்கள் வெளியாகும் எனவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் தமிழ் திரையுலகில் போதைப்பொருள் பயன்பாடு குறித்து மீண்டும் விவாதங்களை தூண்டியுள்ளது. நடிகர் ஸ்ரீகாந்தின் கைது தமிழ் திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாடு தொடர்பான வழக்குகள் அதிகரித்து வருகின்றன. கடந்த 10ஆம் தேதியன்று சென்னையில் ஒரு நைஜீரியர் உட்பட 2 போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற சம்பவங்கள் காவல்துறையின் கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. பிரசாந்தின் கைது முன்னாள் அதிமுக உறுப்பினர்கள் சிலர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகளுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. முன்னதாக ஜூன் 17 அன்று முன்னாள் அதிமுக அமைச்சர் மகனும் தூத்துக்குடி மாமன்ற உறுப்பினருமான எஸ். ராஜா தனது சகோதரியை 17 கோடி ரூபாய் ஏமாற்றிய வழக்கில் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். இதுபோன்ற சம்பவங்கள் அரசியல் மற்றும் பொழுதுபோக்கு உலகங்களில் நிலவும் சவால்களை மீண்டும் வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளன. ஸ்ரீகாந்தின் கைதும் முன்னாள் அதிமுக பிரமுகர் பிரசாந்துடனான தொடர்பும் சென்னையில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை ஒடுக்குவதற்கு காவல்துறை எடுக்கும் முயற்சிகளுக்கு முக்கிய திருப்பமாக அமைந்துள்ளது. இந்த வழக்கில் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதால் காவல்துறையின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்த விவகாரம் சமூகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.